இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே 2 சக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம்.